Hello friends, welcome to ARK Diaries. சென்னை எம்ஜி கரையில் இருக்கக்கூடிய சென்னை பைக் ஜோன் ஷாப் தாங்க வந்திருக்கோம். YAMAHA RX தான் நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. YAMAHA RX135 5 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டரேஷனுக்காக வந்திருக்கு. YAMAHA RX135 இந்த க்ரீன் கலர் பைக் பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி YAMAHA RXZ1 இது இப்போ ரீசெண்டாக தான் வந்து பிராண்ட் நியூவாக ரெஸ்டோர் பண்ணியிருந்தாரு. அடுத்த 5 வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து ZAHIR ப்ரோ வண்டி தான். அண்ட் இதுவும் இப்போ நான் வந்து சேல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 RX135 வந்து சேலுக்கு இருக்குது, ஃபுல் ரெஸ்டரேஷனுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளெண்டரு அப்புறம் வந்து எஃப்சி டியோ எல்லா பைக்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ சர்வீஸ்க்கும் நிறைய பைக்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆர்எக்ஸ் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆர்எக்ஸ் நிறைய பேர் சேலுக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் கண்டென்ட் இருக்குது. ZAHIR ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் உங்கள் RXZ பைக் வந்து பார்த்துருந்தோம். மக்கள்கிட்ட வந்து செம்ம சப்போர்ட் இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது வந்து அந்த பைக் வந்து சேலுக்கு கேளுங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். பட் திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் ப்ரோ, எனக்கு மணி இப்போ வந்து நீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சேல் பண்ண முடிவுக்கு ஏன் வந்தீங்க? இப்போ திடீர்னு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவை ப்ரோ. இப்போ ஒருத்தங்கிட்ட போய் கை நீட்டி நம்ம காசை வந்து சரி இந்த வண்டியை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வண்டி நம்ம செகண்ட்ஸ் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இது சேல் பண்ணுறேன். இப்போது அர்ஜென்ட்டுன்றதுக்காக தான் சேல் பண்ணுறேன். ஒரு 2 நாளில் எனக்கு அந்த பணமும் வந்துடும். அதுக்குள்ளே சேல் ஆகிடுச்சுன்னா ஓகே, சேல் ஆகாமல் இருந்தாலும் எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, ஏன்னா இது இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸாக ஒரு விஷயம் பார்த்து ரெடி பண்ணேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் எடுத்து, ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்லேருந்து ஒன்றும் ரொம்ப செலவு பண்ணி ரெடி பண்ணீங்க. செலவு பண்ணுறதுக்கு ₹1 மேலே ஆச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா எஃப்சி அடுத்த 5 வருஷம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போ சேலுக்கு சொல்கிறீங்க. ஸோ பைக்கோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்கிறீங்களா? ப்ரோ வண்டி வந்து நம்ம எடுத்தால் ₹1 செலவு கிடையாது ப்ரோ. எடுத்தால் அப்படியே ஓட்டுற வேலை தான். எஃப்சி 5 வருஷம் எஃப்சி இருக்குது, 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ வண்டி ஓனர் நான் தான் ப்ரோ, என் பேரில் தான் இருக்குது வண்டி. வண்டி நம்ம எடுத்தால் ₹1 செலவில் பாட்டுன்னு ஓட்டுறது தான் நம்ம வேலையே. A to Z எல்லா பொருளும் புது பொருள் தான், எல்லாமே ஒரிஜினல். நம்ம வண்டி எத்தனை போனாலும் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஸ்டாக்கு தான் நம்ம வண்டி, எல்லாம் பக்காவாக இருக்கும். ஓகே ப்ரோ, போன வீடியோவில் நம்ம இந்த பைக்கை பற்றி தனியாக பார்த்துருந்தோம், என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு குயிக்காக சொல்லிடுறீங்களா என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்குன்னு? ப்ரோ ஓல்டு ஷைனோட அப்பு எல்லாம் வாங்கி, டிஸ்க்கு பிளேட்டு, 220 கேலிபரு, 220 கிரிப் செட்டு எல்லாமே, டிஸ்க்கு லிவரில் எல்லாமே 220 தான். நம்ம ஷீல்டு சீட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு, ஃபுல்லாக க்ரோம்னா பண்ணியிருக்கு, ஆர்பிஎம்னா செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆர்பிஎம்னா ஒர்க்கிங் தான்? ஆமாம் ப்ரோ, ஆர்பிஎம் எல்லாமே ஒர்க் ஆகும் வண்டியில். வீடு வேறு லெவலில் இருக்குது. இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு எல்லாமே இருக்கும் வண்டியில். ஓகே, நம்ம ஏன்னா இந்த பைக்கை பற்றி போன வீடியோலேயே ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து சேல் சொல்லிட்டீங்க. எவ்வளோ பட்ஜெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆர்எக்ஸு. ஸோ அதுவும் இல்லாமல் RXZ 135 அடுத்த 5 வருஷம் எஃப்சி, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் உங்களோட பைக்னால் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை, ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா வண்டி தரமாக தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ண Z, RX100 நிறைய பைக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க? அண்டு இது கூட வந்து மற்றது வேறு ஏதாச்சும் தருவீங்களா? ப்ரோ எனக்கு காசு பிரச்சனை இல்லை ப்ரோ, 1,50,000 ப்ரோ. இந்த வண்டிக்கு இதுதான் வேல்யூ. ஏன்னா நம்ம சொல்லலாம் 2 சொல்லலாம், 1,70, 1,90 சொல்லலாம். நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, 1,50. வண்டிக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி வாங்கும் போது என்னன்னா என்னால் முடிஞ்சது இந்த ஹெல்மெட் ஒன்று தரேன், புது ஹெல்மெட்டு பாக்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பர் ஒன்று தரேன் ப்ரோ, இந்த சாம்பரும் குத்துருவேன் ப்ரோ. ஓகே, இந்த சாம்பர் குத்துறேன். அதே போல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆர்பிஎம் செட் பண்ணுறதுக்கோசம் இந்த கிளச்சு கேஸ் வாங்கினேன். ஓகே, இது செகண்ட்ஸில் வாங்கி நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது பழசு இருக்குது, வண்டியில் வந்ததும் இருக்குது, அதையும் குத்துடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே சேர்த்து 1.5 ப்ரோ. வாங்குறோம் கொஞ்சம் திருப்தியாக போகணும்ல, அதுக்காக எல்லாமே கொடுத்துட்றேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்கள் வண்டி பார்த்து வந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்து வண்டி ரெடி பண்ணணும், டேங்க் ஸ்டிக்கரிங்லாம் நிறையா ரெடி பண்ணணுன்ட்டு நிறைய பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம வெளியிலையும் ஒரு RX135 ஒன்று சேல் சொல்லியிருந்தீங்க. வெளியில் எல்லா பைக்ஸும் பார்த்துருவோம். இந்த வண்டியை பார்த்து தான், ஸ்டிக்கரிங் பார்த்து தான் இந்த நம்மகிட்ட கஸ்டமர் என்ன சொன்னாங்க, உங்கள் வண்டி எப்படி இருக்குது அதே போல் பண்ணணும் எனக்கு ஸ்டிக்கரிங் அப்படின்னாங்க. அந்த க்ரீன் கலர் வண்டியும் அதே போல் தான் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஓகே ஓகே, வாங்க ப்ரோ. இது எல்லாம் டேங்க்கு நம்ம பண்ணது தான் ப்ரோ. ஓகே, டேங்க்கு 2 ஷீல்டு எல்லாம் நம்ம ரீஸ்டோர் பண்ணி, கேரளா சீட் அழகாக, வண்டி கஸ்டமர் கேரளா சீட்னா கேட்டிருந்தாங்க, அழகாக கேரளா சீட்னா போட்டு பண்ணியிருக்கோம் ப்ரோ. ப்ரோ இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த பைக்கும் சேல் சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாம் ப்ரோ, இந்த வண்டியும் சேல் தான். இதுவும் 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஓகே, வண்டி கரண்ட்டில் தான் இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது.
வண்டி பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டாக வேணால் பண்ணி தரலாம், பேசி கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஓகே 1,30,000 கேட்குறாங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்கு. ஆமாம் ப்ரோ. இந்த வண்டியில் என்ன செலவு அந்த மாதிரி இருக்கா? செலவுனா இல்லை ப்ரோ. ஓகே. வண்டியில் எந்த அளவு ஒரிஜினாலிட்டி இருக்குது ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள். 90% நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம RXZல இந்த பைக்கில் இந்த கார்பரேட்டர் அந்த மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் சொல்கிறாங்க விலை அதிகமானது. ஆமாம் ப்ரோ. ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள். என்ன இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜப்பான் கார்பரேட்டர் தான் இருக்கும். ஓகே. இதில் இப்போ நீங்கள் கார்பரேட்டரில் பார்த்தாலே ஜப்பான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் மெக்கானிக்னால உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம், ஏன்னா நீங்களே எல்லாமே செக் பண்ணி சொல்லிவிடுவீங்க. யூஸ்வலாக RX வாங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக பார்க்கணும்? முக்கியமாக பார்க்கறது தான் போரை பார்க்கணும் ப்ரோ. ஓகே. கார்பரேட்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். வண்டியில் நாய்ஸ் எதனா இருக்கான்னு பார்க்கணும். வண்டியில் டேங்க் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக, வண்டி சில பொருள் வந்து பார்த்து வாங்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ செகண்ட்ஸில் வந்து இப்போ பைக் யாராச்சும் வாங்க போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கி கொடுப்பீங்களா? டைம் இருந்தால் போவோம் ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் டைம் இருந்தால் போவோம். ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்றாங்க, என்னால் போக முடியாது, வேலை இருக்கும் அந்த டைமில். ஃப்ரீயாக இருந்தாலும் வந்துடுவோம் ப்ரோ. சரிங்க ஜி. அந்த ப்ளூ கலர் வண்டி சொல்லிடுங்க. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்கு நம்ம கடைக்கு. ஓகே. இது ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 2 நாளில் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறேன். 2 நாள்லனா இப்போ ஆஃப் ரெஸ்டோரேஷன் மாதிரியா? சர்வீஸ் அந்த ஃபுல் ப்ரோ. இப்போ 2 நாள்ல எல்லாமே பிரிச்சிருவீங்களா? அதான் நீங்க முடிச்சிருவீங்கன்னு சொன்னீங்களா? அதான் நான் பயந்துட்டேன். 1 மாசம் ஆயிடும் ப்ரோ. 1 மாசம் ஆயிடும். ஒரு 2 நாள்ல பிரிச்சிருவீங்கல்ல, என்னென்ன ப்ராப்ளம்ன்ட்டு எல்லாமே. இந்த வண்டி ஓரளவு கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். இதுக்கு பட்ஜெட் என்ன சொல்லியிருந்தீங்களா? இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கேன் ப்ரோ, ₹1 சொல்லியிருக்கேன் ப்ரோ. ஓகே. இல்லை இப்போ பெயிண்டிங்லாம் ஓரளவு நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. ஆனால் இது இன்னும் பண்ணும் ப்ரோ, நிறைய வேலை இருக்கு. ஓகே. இது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளெண்டர் இப்போ டியோலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ப்ரோ என்ன பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வண்டி தான் ப்ரோ. அதை பண்ணிட்டு இருக்காரு இவர் தம்பி தான் ப்ரோ. உங்கள் ஃபேஸை காட்டுங்க ப்ரோ. இது அவர் சர்வீஸ் பண்ணி காட்டுற மாதிரி இல்லை வேலை. சரி. இது எஃப்ஜெட்டும் சர்வீஸ் வண்டி தான். அந்த ஸ்பெண்டர் சர்வீஸ் வண்டி தான். ஓகே. இதுனா சில்ட்ர ஒர்க் வந்தது. இந்த 2 வண்டினா சில்ட்ர ஒர்க்கு. அது அந்த எஃப்ஜெட்னா சர்வீஸ் வண்டி தான் அங்கே நிற்கிறது. ஓகே. கடையில் இடம் இல்லாமல் எல்லா இடமும் நிறுத்திருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. நம்ம கடை சின்ன கடை ப்ரோ. அதுக்காக கொஞ்சம் இடம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேப் எல்லாம் விட்டுருவோம் ப்ரோ வண்டி. ப்ரோ இப்போ இது 135 சேல் சொன்னீங்களா? இது தவிர வேறு என்ன வண்டி இருக்கா? இப்போதைக்கு இல்லை ப்ரோ. இப்போதைக்கு இந்த 2 தான் ப்ரோ. ஓகே. ப்ரோ உங்கள் ஷாப்போட லொக்கேஷனு ஏன்னா நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க, ஃபோன் நம்பர் எல்லாமே. ஸோ உங்கள் கடை டைமிங்கு உங்களோட ஃபோன் நம்பர் அப்படியே வீடியோவில் சொல்லிட்டீங்க நல்லாயிருக்கும். கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்குனா ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே. ஈவினிங்கில் 8:30 வரைக்கும் இருக்கும் ப்ரோ கடை. ஃபோன் நம்பர் ப்ரோ? 9952981669 ப்ரோ. ஓகே. ஷாப் வந்து அம்மஞ்சைக்காரை MR ஹாஸ்பிட்டல்னால் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒட்டினமா ரைட்டு கட் ஆகும். அந்த ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சர்ச் இருக்கும். அந்த லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 2வது கடையாக சென்னை பைக் ஜோன் போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நிறையா இன்னொரு ப்ளூ கலர் RXும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்து நிறைய RX ரெடி பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணலாம். சேலுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள், ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான், சேலுக்கு தான் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வண்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ரீசனபிளான ப்ரைஸில் YAMAHA RX135 G மாடலு. ஸோ இந்த பைக்கை பற்றி நிறைய விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா, போன வீடியோ தான் இந்த பைக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசியிருப்போம். ஏன்னா நல்லா ரெடி பண்ணாங்க, ஒன்று எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக திருப்பி அதே கண்டென்ட்டை பேசுகிற மாதிரி இருக்கும்னால தான் நம்ம இந்த பைக்கை பற்றி அதிகமாக பேசலை. ஸோ YAMAHA RX135 G ஒன்று சேலுக்கு இருக்குது. 135லே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன்று சேலுக்கு இருக்குது. ஸோ 2 பைக்கு சேலுக்கு இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஜஹீர் ப்ரோவை. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் டைம் செலவு பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஏன்னா இவ்வளோ ஒர்க்கு வெளியில் நடந்துட்டுருக்கு, கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்ப்போம்.